கோமதி அத்தையின் அதிர்ஷ்டம். பாகம் 2. ஏய் சுமதி, சுமதி, காதில் விழலியா கூப்பிடுறது? காதில் விழுந்தாலும் விழாத மாதிரி நடிப்பா. ஏங்க அத்தை, என்ன வேணும்? ஏண்டி, கேரளா டூர் போகும்போது ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினோமே, அது நாளைக்கு குலுக்கல். விழுந்தா 1 கோடி. ஆமாம் அத்தை, பத்திரமா பீரோவில் அந்த டிக்கெட்டை வச்சு இருக்கேன். ஏண்டிம்மா, பரிசு விழுந்தா அப்படியே அமுக்கிடலாம்னு வச்சு இருக்கியாக்கும். ஏன் அத்தை, வெளியில் போட்டால் காணா போயிட்டா? அதனால தான் பத்திரமா வச்சு இருக்கேன். பத்திரமா? பத்திரம் கொண்டாடி அந்த சீட்டை நான் வச்சுக்கிறேன். ஏன் அத்தை, என் மேலே நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் காசு பண விஷயத்தில் யாரையும் நம்ப முடியாது. அத்தை, அந்த லாட்டரி டிக்கெட்டை பார்ட்னராக 2 பேரும் ஆளுக்கு 50 ரூபாய் போட்டுத்தான் 100 ரூபாய்க்கு வாங்கினோம். நினைப்பு இருக்கா என்ன? எல்லாம் நினைப்பு இருக்கு. பரிசு விழுந்தால் நான் தான் பிரித்து தருவேன். இந்தாங்க அத்தை சீட்டு, பத்திரமா வச்சுக்கோங்க. அத்தை, கவுண்டமணியும் செந்திலும் லாட்டரி டிக்கெட் பெட்டியை ஆற்றுல போட்டது போல போட்டுடாம பத்திரமா வைங்க. சரி சரி, வந்துட்டா எனக்கு கிளாஸ் எடுக்க. கொண்டாடி வாங்கினாங்க. சரி, ரொம்ப வீராப்பா, லாட்டரி சீட்டை சுமதிக்கிட்டேருந்து வாங்கிட்டோம். எங்கே வைக்கலாம்? சரி சரி, நம்ம மாத்திரை டப்பால வைக்கலாம். டப்பாவை திறந்தாங்க. லாட்டரி டிக்கெட்டை வச்சிட்டாங்க. கோமதி அத்தைக்கு கனவாக வந்தது. முழிச்சிக்கிட்டு இருக்கும்போதே கற்பனை கனவில் விழுந்தாங்க. சரி, 1 கோடி விழுந்தால் என்ன செய்யலாம்? இந்த சுமதிக்கு பாதி பங்கு எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்கலாம். பொழைச்சி போகட்டும். 1 கோடி பணத்தில் ஏதோ 70 லட்சம் தான் நம்ம கையில் கொடுப்பாங்களாம். அது என்ன செய்யலாம்? ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா நாம் அனுபவிக்கணும். ராஜ வாழ்க்கை வாழணும். நம்ம வீட்டு ஆளுங்க முன்னாடி ஒரு மகாராணி போல வலம் வரணும். லாட்டரி சீட்டில் பரிசு விழுந்ததும் ஒரு வைர நெக்லஸ் வாங்கிக்கலாம். கழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். காதுக்கு ஒரு வைரத்தோடு 8 கல் பதிச்சா மாதிரி மூக்குக்கு ஒரு வைர மூக்குத்தி வாங்கிக்கலாம். அப்படியே ஒரு தங்கத்தில் ஒட்டியானம், இடையில வைரக்கல் பதிச்சு இருக்கணும். பவுன் நகை போட்டு போட்டு அழுத்து போச்சு. இனிமே வாங்குற நகை எல்லாம் வைரத்தில் தான் வாங்கணும். ஏண்டி மருமவளே சுமதி, ஒட்டியானம் வாங்கினா எனக்கு எத்தனை பவுனில் வாங்கணும்? ஒட்டியானம்மா ஒரு 50 பவுனில் வாங்கினா நல்லா இருக்கும் அத்தை. ஏன் அத்தை, இந்த வயசில் ஒட்டியானம் கேட்குதாக்கும்? ஒட்டியானம் அதெல்லாம் என்னை போல் சின்ன வயசு உள்ளவங்க போட்டால் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒட்டியானம் வாங்கணும்னா யானைக்குட்டிக்கு அளவு எடுத்துத்தான் உங்களுக்கு வாங்கணும். அத்தை, ஒட்டியானத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் நடந்து வந்தால் யானைக்குட்டி நடந்து வரா போல இருக்கும். என்னாடி சொன்ன? என்னை பார்த்தா யானைக்குட்டி மாதிரியா இருக்கு? அடி வழக்கம் தாள. ஏனத்தை, பரிசு விழ காட்டிலுமே இப்படி நிலையா நிற்கிறீங்களே. பரிசு விழுந்துட்டா உங்களை கையில் பிடிக்க முடியுமா என்ன? அத்தை, பரிசு விழுந்தா எனக்கு 35 லட்சத்தை பிரித்து தந்திடணும். கொடுக்கலன்னா நடக்கிறதே வேற. கோமதிக்கு கோபம் வந்தது. அப்படி என்னாடி நடத்துவ? சரி அத்தை, நாம் சமாதானமாக போகலாம். நீங்கள் 50 ரூபாய், நான் 50 ரூபாய் போட்டு லாட்டரி டிக்கெட்டு வாங்கினோம். அதுபோல் சரிபாதியாக வர பணத்தை பிரித்து தந்திடணும். ஏண்டி சுமதி, 50 ரூபாயை கொடுத்துட்டு 35 லட்சம் பிரித்து கேட்பியாக்கும். இதை பாரு. சரியத்த, நாம் சமாதானமாக போகலாம். நீங்கள் 50 ரூபாய், நான் 50 ரூபாய் போட்டு தானே லாட்டரி டிக்கெட் வாங்கினோம். அதுபோல் சரிபாதியாக வர பணத்தை பிரித்து தந்திடணும். ஏண்டி சுமதி, 50 ரூபாயை கொடுத்துட்டு 35 லட்சம் பிரித்து கேட்பியாக்கும். இதை பாரு, நான் உன்னண்ட 50 ரூபாய் கடனாக தான் வாங்கினேன். வேணுமின்னா 50 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒதுங்கிடு. நானாக பார்த்து 2 லட்சம் தருவேன். அந்த பணத்தில் நீ எது வேணும்னாலும் வாங்கிக்க.
இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடாது. பாபு வீட்டுக்கு வந்தார். ஏய் கோமதி, என்ன வரிஞ்சு கட்டிக்கிட்டு மருமக கிட்ட சண்டைக்கு நிக்கிற? மருமகளே, சுமதி, நீயும் சரிக்கு சரியாக சண்டை போடுற. நல்லாவா இருக்கு? வாய மூடுங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? 2 பேரும் அமைதியானாங்க. சுமதி ரூமிற்கு போய்விட்டாள். கோமதி வாசலுக்கு போயிட்டாங்க. நந்து மெதுவாக ஊறிக்கொண்டே விளையாடி கொண்டு இருந்தான். கோமதியின் மாத்திரை டப்பா கீழே இருந்தது. அதை நந்து எடுத்தான். பல்லால் கடித்து திறந்தான். அதில் உள்ள லாட்டரி சீட்டை எடுத்தான். கசக்கி வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்தான். அது நன்றாக ஊறிவிட்டது. சுமதி நினைத்தாள், நந்து விளையாடு கொண்டு இருந்தானே. ஏய் நந்து, அங்க என்ன பண்ணற? வாயில என்னடா? ஏதாவது போட்டு முழுங்கிடாதே. சுமதி வாயில் கை வைத்து நோண்டினாள். நந்துவின் வாயில் இருந்து லாட்டரி சீட்டு துண்டு துண்டாக மாவு போல் வந்தது. அத்தையோட பேராசை இப்படி மாவா போயிடுச்சே. கோமதி ஓடி வந்தாங்க. எங்கடா என் சீட்டு? மாவு போல உருண்டையா பிரிச்சு பார்த்தாங்க. அதில் ஒரு எழுத்தும் இல்லை. மறுநாள் லாட்டரி குழுக்கல்ல யூடியூபில் வந்தது. சுமதி வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 1 கோடி பரிசு விழுந்திருந்தது. போச்சே போச்சே, என்னோட 1 கோடி கோமதி புலம்பினாங்க. சுமதி சொன்னாள், பேராசை பெருநஷ்டம் ஆகிடுச்சா? என்ன அள்ளி போட்டு குத்திட்டு எல்லா பணத்தையும் நீங்களே எடுத்துக்கலாம்னு நினைச்சீங்க. அதனால்தான் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. வேறொரு கதையில் சந்திப்போம்.